ஒரு நாள் அந்த காவேரி கரையில் ஒரு கருங்கல் மண்டபம் இருக்கு. எல்லாரும் ஸ்ரீதரையாவாள்கிட்ட அந்த ஐப்பசி மாதம் துலா புராணம்னு ஒரு புராணம் இருக்கு. அந்த புராணத்தை அன்றைக்கு அந்த புராணம் சொல்லி அந்த மாதம் முழுக்க கேட்டால் ரொம்ப விசேஷம். அதனால ஸ்ரீதரையாவாளை அந்த துலா மாச புராணம் சொல்றா. அவர் தினமும் அந்த காவேரி கரையில் இருக்கிற அந்த கருங்கல் மண்டபத்தில் உட்கார்ந்துட்டு துலா புராணம் உபன்யாசம் பண்றார். ஐப்பசி மாதம் கடைசி நாள் அவர் துலா புராணம் உபன்யாசம் பண்ணி அவர் முடிக்க போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பாதி உபன்யாசம் 2 மணி நேரம் உபன்யாசம் வச்சுட்டா 1 மணி நேரம் உபன்யாசத்தில் அந்த கட்டடம் அப்படியே இடிஞ்சு கீழே விழற மாதிரி வருது. அவர் கண் திருஷ்டினாலேயே அந்த கட்டடத்தை அப்படிங்கிறார். மேலே கம்பீரமாக அவர் துலா புராணம் உபன்யாசம் பண்ணுறார். பண்ணிட்டு வெளியில் வரார். வந்த உடனே எல்லாரையும் வெளியில் வர சொல்கிறார். எல்லாரும் வெளியில் வந்துட்டாளா அப்படிங்கிறத நிச்சயப்படுத்திட்டு அந்த கட்டடத்தை அப்படிங்கிறார். பொட்டுன்னு கட்டடம் கீழே விழுந்துடுறது. ஜனங்கள் இந்த ஆச்சரியத்தை பார்த்து பிரமிச்சு போயிட்டா. கீழே விழுற கட்டடம் ஒரு அச்சேதனம், உயிரில்லாத ஒரு பொருளை நில் அப்படின்னா நிற்கிறது, வீணா விழறது. அதுதான் மகான்களுடைய பிரபாவம். இவருக்கு ஜோதிஷம் தெரியும், தர்க்கம் தெரியும், எல்லா சாஸ்திரமும் தெரியும் இல்லையா, தர்மசாஸ்திரமும் தெரியும் அவருக்கு. ஒரு நாள் அவரை தேடிட்டு ஒருத்தன் வரான். சுவாமி, நான் நிறைய வாழ்க்கையில் பாபங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த பாவங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்கள் நன்னா தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவர், 18 தர்மசாஸ்திரமும் படித்தவர்னு கேள்விப்பட்டேன். அதனால நான் பண்ணின பாப்பங்களுக்கு என்ன பிராயச்சித்தம்னு நீங்கள் பார்த்து சொல்லணும் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், அப்பா வேற யாராவது இருந்தா போய் கேளு. ஏன் சுவாமி, உங்களுக்கு தர்மசாஸ்திரம் தெரியாதா? எனக்கு தர்மசாஸ்திரம் தெரியும்பா. பின்ன ஏன் எனக்கு பிராயச்சித்தம் சொல்ல மாட்டேங்கிறேன்? எனக்கு யாரை பார்த்தாலும் சிவனாகவே தெரியறதே. நான் அப்புறம் உன்னை பாப்பிங்கிறத மனசில் வாங்கிண்டாதானே உனக்கு பிராயச்சித்தம் சொல்ல முடியும். என்னால் அப்படி முடியல. முதல்ல நான் உன்னை பாப்பின்னு நினைக்கணும். நினச்சாதான் நீ என்ன பாபம் பண்ணியிருக்கேன் நான் கேட்கணும். அப்புறம் நான் புஸ்தகத்தை எடுத்து இன்ன பாபத்துக்கு என்ன பிராயச்சித்தம் சொல்லணும். எனக்கு கழுதை, குதிரை, பன்னி, மனுஷன், மாடு எதை பார்த்தாலும் எனக்கு கைலாசபதியான பரமேஸ்வரனா தெரியறது. எனக்கு 2வது வஸ்துவே தெரியலே. அதனால வேற யாருக்கிட்டையாவது போய் பிராயச்சித்தம் கேட்டுக்கோன்னா அவருடைய ஒரு நிலை எப்பேற்பட்ட நிலையா இருந்திருக்கு. அந்த ஊர்லேயே ஒரு பெரிய சன்னியாசி வரார். அந்த சன்னியாசி ரொம்ப பட்டோட்டப்பமாக இருந்து எல்லாருக்கும் அனுகிரகங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கார். பூஜைகள்லாம் பிரமாதமாக நடக்கிறது. என்ன பண்ணுறாருனா, அந்த சன்னியாசி ஸ்ரீதரையாவாளை பற்றி கேள்விப்பட்டுட்டு ஏதோ சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கார், நான் சன்னியாசி, அவர் கிரகஸ்தர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். ஆனால் ராத்திரி என்ன ஆச்சுன்னா, அந்த சன்னியாசி கனவுல ஸ்ரீதரையாவாள் வரார். அப்படியே ஸ்ரீதரையாவாளோட உருவம் சாட்சாத் பரமேஸ்வரனா மாறி அந்த பரமேஸ்வரன் அவரை பார்த்து, அந்த சன்னியாசியை பார்த்து கட்டளை இடுறார். நாளைக்கு கார்த்தால நீ ஸ்ரீதரையாவாளை போய் சேவிக்கலை, அப்புறம் தெரியும் செய்தி உனக்குன்னு. உடனே சன்னியாசியை நடுநடுங்கி கார்த்தாலத்தான் ஆசிரம தர்மங்கள் எல்லாம் மறந்து ஸ்ரீதரையாவாளை தேடிண்டு போய் அவரை சேவிக்க வரும்பொழுது, நீங்கள் ரொம்ப பெரியவர், இல்லை இது பரமேஸ்வரனுடைய கட்டளை, நான் ஏதோ கர்வப்பட்டு இருந்துட்டேன்னு அப்புறம் அந்த ஊரை விட்டுட்டே ஓடி போயிட்டார். அப்படி நடந்தது. இதெல்லாம் பகவானே அவருடைய பிரபாவத்தை நமக்கு தெரிவித்த இடங்கள். அந்த கிராமத்துல எல்லாம் தீவெட்டி கொள்ளைக்காரர்கள் நிறைய பேர் வருவான். ஊரில் இருக்கிறவாளுக்கு செய்தி தெரிவிப்பா, 10ஆம் தேதி இந்த வீட்டுக்கு வரப்போகிறோம், நாங்கள் நீங்களே இவ்வளவு பொருட்களையும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டா உண்டு, அப்படி இல்லைன்னா நாங்களே எல்லாத்தையும் லூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த தீவெட்டி கொள்ளைக்காரன் வரப்போறான்னு தெரிஞ்சின்ற உடனே ஊர் ஜனங்கள்லாம் ஸ்ரீதரையாவாள்கிட்ட ஓடி அபயம் கேட்கிறான். அவர் சொல்கிறார், நம்ம எல்லாம் காவேரி கரையில் உட்காந்துட்டு பஜனை பண்ணுவோம்னு சொல்லி, அந்த என்றைக்கு அந்த தீவெட்டி கொள்ளைக்காரன் வரப்போறானோ அன்றைக்கு அகோராத்திரம் ராத்திரி பஜனை பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த தீவெட்டி கொள்ளைக்காரர்கள் இவருடைய தேஜஸையும் இவருடைய பார்த்து, அவனுடைய கண்ணுக்கு அவர் பரமேஸ்வரனா தெரிஞ்சாரோ என்னவோ, அத்தனை பேரும் காலில் விழுந்து தான் பண்ணின தப்புக்கள் எல்லாம் வருத்தப்பட்டு, அவர்கள் என்னெல்லாம் கொள்ளடிச்சுட்டு வந்தாலோ அதெல்லாம் திருவிடமருதூர் மகாலிங்க சுவாமி கோவிலில் போட்டுட்டு ஓடி போயிட்டான்.